நம பார்வதிபதே. ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே அறிவிச்சையும், நமச்சிவாயவே நனவென்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம். மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய சோமேசர் முதுமொழி வெண்பா. பதிவு 27. தலைப்பு தவம். இதற்கு தவம் அப்படிங்கிறது நம்ம மனம் பொறிவழி போகாது நிற்றல் பொருட்டு விரதங்கள் செய்வதும் உண்டி சுருக்கல் செய்வதும், அதாவது உடம்பை மெலிய வைக்கிறது விரதங்கள் செஞ்சு, கோடை கண் வெயிலில் நிலை நிற்றலும், மாரியிலும் பனியிலும் நீர்நிலை நிற்றலும் முதலிய செயல்களை மேற்கொண்டு அவற்றால் தம் உயிருக்கு வரும் துன்பங்களை பொறுத்து பிற உயிர்களை ஓம்புதல். இதுதான் தவம் அப்படிங்கிறதுக்கு நம்ம திருமுறையில் சொல்லியிருக்கிற விளக்கம். தெய்வப்புலவர் சொல்லியிருக்கிற குறள் முனிவர் இதில் எடுத்திருக்கிறது, தவமும் தவமுடையார்க்கும் ஆகும் அதனை அத்திலார் மேற்கொள்வது அப்படிங்கிறத எடுத்திருக்கார். செய்யுள்ள அவர் சொல்றாரு, ஏர்மன நல்லூர் சுடருள் யாகும் அணுக சிலர் தான் தூர நெறி நின்று அயர்ந்தார் சோமேசா ஓரில் தவமும் தவமுடையார்க்கும் ஆகும் அதனை அத்திலார் மேற்கொள்வது அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றார் அப்படின்னா, நம்ம செய்கிற தவம் நமக்கு முற்பிறவியில் நம்ம செஞ்சிருக்கிற தவத்துடைய தொடர்ச்சியாகத்தான் பயன் தரும். அப்படி முன் பிறவியில் இருக்கிற தவத்துடைய முயற்சி இல்லாமல் செய்யப்படுற தவம் அதுக்குள்ளேய பயன் நமக்கு தராது அப்படிங்கிறத சொல்கிறாரு. பயன் நன்றி தவந்தானும் உண்டாவது முன்னை தவமுடையார்க்கே ஆகலான் அந்த தவத்தை முற்பிறவி தவம் இல்லாதார் முயல்வது பயனில் முயற்சியாம் அப்படின்னு சொல்கிறாரு. பயனில்லாத முயற்சி அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறாரு. திருஞான சம்பந்தர் மூர்த்தி நாயனாருடைய திருமணம் நடந்த நல்லூரில் தோன்றிய அழகிய ஜோதிக்குள்ள அந்த திருமணத்தை காண வந்திருந்த யாவரும் சேர சில பேர் மட்டும் தூர வழியில் நின்று மனம் சோர்ந்தார்கள் அப்படின்னு சொல்றார். அதாவது யாருக்கெல்லாம் முற்சை தவம் இருந்ததோ அவங்களுக்கு இந்த பிறவியில் அந்த தவமுடைய பயனாக முத்தி கிட்டியது. அப்படி தவம் இல்லாதவங்க நின்று வேடிக்கை பார்த்து அயர்ந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. கதையை நம்ம பார்த்தோம்னா, திருஞான சம்பந்தர் மூர்த்தி நாயனாருடைய திருமண விழா நடந்த நல்லூரில் தோன்றிய அழகிய சிவஜோதி உள்ள அத்திருமணம் காண வந்த யாவரும் சேர சில பேர் மட்டும் தூரத்தில் நின்று மனம் சோர்ந்தார்கள். இதை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, தவத்தின் பயனே அன்றி அந்த தவமும் முன்னை தவமுடையாருக்கே கைகூடும். எனவே முற்பிறவியில தவமுயற்சிகள் பொருந்தாதவர்கள் இந்த பிறவியில தவத்தை மேற்கொண்டு முற்றுவிக்க கருதுதல் பயனில் முயற்சி ஆகும் அப்படின்னு சொல்றாரு. மேற்கொண்டு ஆன்மாக்களுடைய அறிவு படிமுறையில தான் அறியும் பான்மை உடையது. அதனால அரிய தவ ஒழுக்கங்கள் கை கூடுதல் ஒரு பிறவியிலே இயலாது அப்படிங்கிறத முனிவர் நமக்கு எடுத்து சொல்றார். திருஞான சம்பந்தர் பெருமானுடைய திருமணம் காண இந்த நில உலகத்தில் மக்கள் கூட்டத்தோடு வந்திருந்தப்போ வானுலக மக்களும் ஆகாய மார்க்கமாக வந்தாங்க. மண்ணுலகத்தோர் பூமியில செல்கின்ற அதே சமயத்தில் விண்ணோர்களும் ஆகாய மார்க்கமாக இணைந்து ஒரு சேர வந்தமையால் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அப்படி சேர்ந்து வந்தனால மண்ணுலக மாந்தர்களுடைய பிரதிபிம்பமாக விண்ணோர்கள் விளங்குவதாக
தெய்வ சேக்கிலார் பெருமான் நமக்கு பாடி சொல்கிறார். சேக்கிலார் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, பொருள் பெறும் பயன் அந்த ஆன்மாக்கு தான் உண்டே தவிர அதோட பிரதிபிம்பத்துக்கு கிடையாது அப்படிங்கிறத குறிப்பாக உணர்த்தப்படுவதாக இந்த செய்தியை நமக்கு சிவகவிமணி CKS ஐயா அவர்கள் எழுதி இருக்கார். ஆகாய மார்க்கமாக வந்த தேவர்கள், அந்த ஜோதியில் கலந்தவங்க எல்லாம் மனிதர்கள், பூலோகத்தில் இருக்க மனிதர்களுடைய பிரதிபிம்பமாக கருதி அவங்களுக்கு பயன் கிடைக்காது, இங்கேருந்து பண்ணவங்களுக்கு தான் பயன் கிடைக்கும் அப்படிங்கிறத CKS ஐயா நமக்கு எடுத்து சொல்கிறாரு. பெரிய புராணத்தில் இந்த செய்யுளை சொல்லும்போது சேக்கிலார் பெருமான் நமக்கு சொல்கிறாரு, பிள்ளையார் எழுந்தருளி புக்கதர் பின் பெருங்கூத்தர் கொல்ல நீடிய ஜோதி குறிநிலை வழி கரப்ப வள்ளலார் தம் பழைய மணக்கோயில் தோன்றுதலும் தெல்லு நீருலகத்து பேற்றிலார் தெருமந்தார் கண்ணுதலார் திருமேனி உடன் கூட கவுனியனார் நன்னியது தூரத்தே கண்டு நணுகப் பெறா விண்ணவரும் முனிவர்களும் விரிஞ்சன முதலானோர் எண்ணிலவ சேரரவு தீர வெடுந்தேத்தினார் அப்படிங்கிறது பெரிய புராணத்தில் சேக்கிலார் பெருமான் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறது. அதனால் ஒரே பிறவியில் நம்ம செய்கிற தவம் நமக்கு பயன் கொடுத்து விடும் அப்படின்னா அது நடக்காது. தவம் முற்று பெற்று நமக்கு பயன் கொடுப்பதற்கு பல பிறவிகள் கடந்து வர வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத எடுத்து கூறுறதுக்காக இந்த செய்யுளை நமக்கு சுவாமிகள் எடுத்து சொல்கிறாரு. ஏர்மன நல்லூர் சுடருள் யாகும் அணுக சிலர் தான் தூர நெறி நின்றயர்ந்தார் சோமேசா ஓரில் தவமும் தவமுடையார்க்கு ஆகும் அதனை அத்திலார் மேற்கொள்வது அப்படின்னு சொல்கிறாரு. திருச்சிற்றம்பலம். அடுத்த பதிவில் அடுத்த தலைப்போடு சந்திப்போம். நம பார்வதிபதே ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.